अस्मद्गुरुभ्यो नमः अस्मत्परमगुरुभ्यो नमः अस्मत्सर्वगुरुभ्यो नमः ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ ஸ்ரீமத் வரவர்மணி நமஹ ஸ்ரீ குருங்கமுனி நமஹ பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். மதுரகவி எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜையாமி. பெருங்குளம் உப்புஜோசியர் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விசுவாவசு வருஷம் உத்தராயணம் வசந்த ருது சித்திரை மாதம் 23ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 6 மே 2025. இன்று வளர்பிறை நவமி பகல் மணி 1:20 வரைக்கும் இருக்குது. அதன் பின் தசமி. மகம் நட்சத்திரம் இரவு 7:57 வரைக்கும் இருக்குது. அதன் பின் பூரம். சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். துருவநாம யோகம் கௌலவகரணம். இன்றைக்கு அகசு நாழிகை 31:05, தியாஜியம் நாழிகை 3:42. இன்றைய புண்ணிய திதி சித்திரை மாதம் வளர்பிறை தசமி. நேத்திரம் 2, ஜீவன் அறை. இன்றைய மேஷலக்ன இருப்பு நாழிகை 1, வினாழிகை 14. சூரிய உதயம் காலை 6:53. இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். மேஷராசியில் சூரியன் புதன், ரிஷபராசியில் குரு, கர்க்கடக ராசியில் செவ்வாய், சிம்மராசியில் சந்திரன் கேது, கும்பராசியில் சனி ராகு, மீனராசியில் சுக்கிரன் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பல விதத்திலும் நமக்கு ஒரு ஏற்றம், ஒரு முன்னேற்றம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். அரசு, அரசாங்கம், ஆட்சி, அதிகாரம் சம்பந்தமான விஷயங்கள் நமக்கு அனுகூலத்தை கண்டிப்பான முறையில் வாரி வழங்கும். தேக்க நிலை அனைத்துமே விலகும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை வாய்ப்புகள் யோகங்கள் உண்டாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை நம்மளால் காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் கண்டிப்பான முறையில் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் நம்மளால் தொடர முடியும். பல வகையிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். பயணங்களில் இருந்து வந்த சிக்கல்கள், முக்கியமாக இந்த விசா சம்பந்தமான பிரச்சனைகள், அது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கு கண்டிப்பான முறையில் நடக்கும். தேக்க நிலை அனைத்து விலகும். தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பான முறையில் நிகழும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலங்கள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் ஒரு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் வரும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம்
வெள்ளை, பச்சை மற்றும் நீலம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை தெளிவாக எந்த விதமான குழப்பங்களும் இல்லாமல் தெளிவாக நீங்கள் முடிவெடுப்பீங்க. பல வகையிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் ஒரு நல்ல அனுகூலமான ஒரு தன்மை என்று காணப்படும். தேக்க நிலை அனைத்தும் விலகும். முயற்சிகளில் நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். லாப முன்னேற்றமான ஒரு நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பமில்லாமல் எல்லாத்திலும் தெளிவாக ஒரு முடிவு எடுக்க முடியும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, நீலம் மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், நாம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்கள் என்று கண்டிப்பான முறையில் கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப அற்புதமாக இன்றைக்கி நமக்கு நடந்து முடியும். பல வகையிலும் இருந்து வந்த ஒரு சச்சரவுகள், ஒரு தொந்தரவுகள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் என்று கண்டிப்பான முறையில் கிடைக்கும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் ஒரு பெரிய அனுகூலம், ஒரு பெரிய மாற்றங்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே சுபவிரய செலவுகள் உண்டாகும். நீங்கள் என்ன விஷயத்தை நினைக்கிறீங்களோ அது நல்லபடியாக அற்புதமாக உங்களுக்கு நடந்து முடியும். பல வகையிலும் நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு யோகம், ஒரு அதிர்ஷ்டம், ஒரு முன்னேற்றம், அது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க போகிறது. பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை விலகும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக இன்று நடந்து முடியும். பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துனோம்னா மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் ஒரு பெரிய அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு விஷயத்தில் தைரியமாக, தன்னம்பிக்கையாக முடிவெடுப்பீங்க. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். கன்னியா ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளியூர், வெளிநாடு பயணங்கள் நீங்கள் எந்த மாதிரி திட்டமிட்டிருந்தீங்களோ அது நல்லபடியாக, நீங்கள் திட்டமிட்டிருந்த மாதிரியே நல்லபடியாக இன்னைக்கு நடைபெறும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்ப நிலை விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப அற்புதமாக இன்றைக்கி உங்களுக்கு நடந்து முடியும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு நீங்கள் எந்த விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ அது இன்னைக்கு நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும். தேக்க நிலை அனைத்தும் மாறும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், அது எல்லாமே கிடைக்கப் பெறுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். கடன் பிரச்சனைகள் விலகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், வெள்ளை மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய ஒரு லாபம், ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாளானது அமைந்திருக்கிறது. நமது நல்ல நோக்கங்கள் இன்று நல்லபடியாக முறையில் நிறைவேறும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து ஒரு பெரிய முன்னேற்றங்கள் இன்று உங்களுக்கு கிடைக்கும். பல வகையிலும் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இன்று நடந்து முடியும். பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல வகையிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள்
விலகப் பெறுவீர்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு யோகம், ஒரு முன்னேற்றம் நமக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் பெரிய அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், பச்சை மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து பலவிதமான நன்மைகள் நமக்கு நடைபெறும். அரசு, அரசாங்கம், ஆட்சி, அதிகாரமிக்க மனிதர்களுடைய தொடர்பு, அவர்களால் அனுகூலம், அது எல்லாமே இன்னைக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும். அது மாதிரி வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் தொடங்கும். திரிகோணம் நமக்கு ரொம்ப பலமா அற்புதமா அமைஞ்சிருக்கு. பல வகையிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த வைராக்கிய எண்ணமானது நமக்கு இன்றைக்கு பிரதிபலிக்கும். ஒரு விஷயத்துல முடிவெடுத்தீங்கன்னா அந்த விஷயத்துல அந்த ஸ்டாண்ட்ல நீங்க கரெக்டா இருப்பீங்க. புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைபட்டிருந்த கல்வி மீண்டும் துளிர் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்கள், இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. ஒரு வாக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து வாக்கு கொடுக்கணும். யாருக்கும் ராங் ஹோப் கொடுக்கக்கூடாது. நம்மளால் என்ன முடியுமோ அதை மட்டும்தான் நாம் செய்யணும். எந்த விஷயத்தையும் யோசித்து செய்யறது நல்லது. நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணணும். கடுமையான பணிச்சுமை காணப்படும். இரவு பகல் பார்க்காம நம்ம உழைக்க வேண்டியது இருக்கும், ஓட வேண்டியது இருக்கும், எந்த விஷயத்தையும் யோசித்து செய்ய வேண்டியது இருக்கும். பொதுவாக இன்றைய நாள் எடுத்துனோம்னா, உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் ஒரு பெரிய அனுகூலம் காணப்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, நீலம் மற்றும் வெள்ளை. கும்பராசி அன்பர்கள், ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமம். நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணை, இவங்க மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் ரொம்ப நல்லபடியாக அற்புதமாக நடைபெறும். தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் கூட விலகும். மனசுக்குள்ள ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம் என்று ஏற்படும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் இன்று வெற்றி பெறும். தடைபட்டிருந்த காரியங்கள்லாம் இன்னைக்கு நல்லபடியாக நமக்கு நடக்க போகிறது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் நல்லபடியாக நமக்கு நடக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. மீனராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம். ஞாபக மறதி ஏற்படலாம். முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு கவன தடுமாற்றம் உண்டாகலாம்.
எந்த விஷயத்தையும் யோசித்து செய்யறது நல்லது. சின்ன சின்ன விஷயங்களில் கூட கொஞ்சம் எச்சரிக்கையோடு நாம் நடந்துக்கணும். உடைமைகளின் மீது ரொம்ப கவனமாக நாம் இருந்துக்கணும். அதே வேளையில் கடன் சம்பந்தமான விஷயங்கள், ரொம்ப மனசை கஷ்டப்படுத்தின விஷயங்கள், அதிலெல்லாம் ஒரு நல்ல முடிவு இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு லாபம், ஒரு முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் என்னுடைய நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, இல்லை நான் எடுக்கலை, இல்லை நாட் ரீச்சபிளில் இருக்குது அப்படின்னா இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். நான் உங்களை கண்டிப்பாக தொடர்பு கொள்கிறேன். ஜாதகம் பார்ப்பதற்கும் சரி, பிரஷ்னம் பார்ப்பதற்கும் சரி, இவ்வளவுன்னு சொல்லி நாம் கட்டணம் நிர்ணயம் பண்ணலை. அவங்கவுங்க விருப்பம்தான். அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னாலோ, அது மாதிரி உங்களுடைய ஜாதகத்துக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் போடுங்க. நம்மளுடைய இந்த வரிசை கிரமமாக நாம் அதை பார்த்துட்டு நாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.